ஹாய் மக்களே! பிரவீன் சார் சொன்ன ட்விஸ்ட்டு நேத்து எபிசோட்ல இல்லங்க. இன்னைக்கு எபிசோட்ல தான். இவரு நம்மள எப்பவுமே பரபரப்புலயே வச்சிருக்காரு. ஊர்ல 10, 12 சீரியல் பார்க்குறவன்லாம் சந்தோஷமா இருக்கான். இந்த ஒரு சீரியல பார்த்துட்டு நான் படுற பாடு இருக்கே! என்னத்த சொல்ல. அவர் ஃபர்ஸ்ட்டு போட்ட போஸ்ட் வச்சு நம்ம கெஸ் பண்ணது தாங்க நடக்க போகுது. நான் கூட வெண்ணிலாக்கு காவேரி மேல இருக்கிற கோவத்துல பசு கேங் கூட சேர்ந்து இன்னும் விஜய் காவேரியை ஏதாச்சும் பண்ணி கஷ்டப்படுத்துவாங்களோன்னு நெனச்சேன். பட் வெண்ணிலா புரிஞ்சுக்கிட்டாங்க. பசுபதி அவரோட பழிய தீர்த்துக்க தான் வெண்ணிலாவை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சட்டைய பிடிச்சிலாம் கூட சண்டை போடுறாங்க போல. அந்த கோவத்துல தான் வெண்ணிலாவை மாடியிலேருந்து பசு கீழே தள்ளி விட்டுறாரு. இதுவும் கூட அவரோட பிளானாக இருக்குமோன்னு தோணுதுங்க. வெண்ணிலா நம்ம பேச்சை கேட்கலன்னா கொன்னுட்டு பழிய விஜய் மேலே போட்டுருவோன்னு அப்பாவும் பொண்ணும் ஆல்ரெடி பேசி வச்சுருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆட்கள் தானே. ஆனால் வெண்ணிலா தனியாக இருக்கும்போது கொலை பண்ணியிருந்தா கூட பழிய விஜய் மேலே போட்டிருக்கலாம். அவங்க மாமாவை வச்சுக்கிட்டே வெண்ணிலாவை கீழே தள்ளி விட்டுட்டாரு. அதுதாங்க புரியல. அவரையும் பிளாக்மெயில் பண்ணிடுவாங்களோ, இல்லை அவரை கிட்னாப் பண்ணிட்டு விஜய் 2 பேரையும் கொலை பண்ணிட்டாருன்னு பழி போடுவாங்களா? வெண்ணிலாக்கு என்ன ஆனாலும் விஜய் தாங்க கஷ்டப்படுத்துவாங்க பாவம். வெண்ணிலா சேஃபாக இந்த ட்ராப்லேருந்து தப்பிச்சு விஜய்க்கும் எந்த ப்ராப்ளமும் தராமல் போயிடணும். இந்த இடத்துல நம்ம வெண்ணிலா பற்றி மட்டும் யோசிக்க முடியாது இல்லையா? வைஷாலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட இந்த மாதிரி கீழே விழுகிற சீன்லாம் நடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். டீம் சேஃபாக பார்த்துப்பாங்க தான், இருந்தாலும் இது கொஞ்சம் ஆபத்து தான் இல்லை. வைஷாலியும் சேஃபாக இருக்கணும், வெண்ணிலாவும் சேஃபாக இருக்கணும். பட் ஸ்டோரி எப்படி போகும்னு தெரியலையே. இந்த ட்ராக் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.